Good morning students. இன்னைக்கு பயோபாட்னில reproduction in plants அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல conventional method இன்னைக்கு பார்க்கணும். சோ அதுக்கு முன்னால நம்ம மேல இருக்கக்கூடிய டாபிக் artificial methodsனா என்ன? அதாவது செயற்கை முறைகள் அப்படிங்கறத அந்த டாபிக் முடிச்சிட்டு தான் இப்போ conventional method அப்படிங்கறத பார்த்தோம். அப்படினா என்னன்னு பார்த்தீனா apart from the above mentioned natural methods of vegetative reproduction, a number of methods are used in agriculture and horticulture to propagate plants from their pots. அதாவது இயல்பு தலைவெளி இனப்பெருக்க முறைகளை தவிர வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை தவிர மீதி இருக்கக்கூடிய வேளாண்மை துறையிலையும் தோட்டக்கலைகளிலும் என்ன செய்கிறாங்கன்னா தாவரில் பெருக்கணும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தாவரனுடைய உறுப்புகளிலிருந்து என்ன செய்கிறாங்கன்னா தாவரனுடைய தன்மைகளை மேம்படுத்துகிறாங்க. ஒரு பிளான்ட்டினுடைய பார்ட்ஸ்லேருந்து பகுதிகளிலிருந்து அதனுடைய அதை அதிகமாக பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த முறை தான் நம்ம என்னென்னு சொல்கிறேன்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இதை என்ன மெத்தடுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். கன்வென்ஷனல் அல்லது இன்னொரு நேம் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடர்ன் மெத்தட்ஸ். அனதர் ஒரு நேம் இஸ் மாடர்ன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது பாரம்பரிய முறைகள். கன்வென்ஷனல் அப்படிங்கிறது பாரம்பரிய முறைகள் அப்படின்னு சொல்லலாம். The common methods of conventional propagations are cutting, grafting and layering. அதாவது மூன்று முறைகள் பாரம்பரிய முறைகள் அப்படின்னு சொல்லி எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ். ஒன்று கட்டிங், செகண்ட் ஒன் கிராஃப்டிங், அனதர் ஒன் லேயரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூன்று முறைகளில் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கன்வென்ஷன் பிளான்ஸை அதிகப்படுத்துறதுக்கான முறைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். கட்டிங் அப்படின்னா என்ன தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்து உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ செகண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் அப்படின்னா ஒட்டுதல். அப்போ ஒரு தாவரத்தையும் இன்னொரு தாவரத்தையும் என்ன செய்ய போகிறோம்னா ஒட்ட வச்சு அதிலிருந்து தாவரனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லணும்னா கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுது. ஸோ மூன்றாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேயரிங் அப்படின்னு சொன்னால் பதியம் போடுதல். பதியம் போடக்கூடிய முறை 2 முறைகளில் பதியம் போடுவோம். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்கலாம். கட்டிங் அப்படின்னா என்ன? கட்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் a new plant by cutting the plant parts such as root, stem and leaf from the parent plant. அதாவது root, stem, leaf. ஸோ எந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம், ஒரு மதர் பிளான்ட்னு வச்சுக்கலாம், ஒரு தாய் தாவரம். அந்த தாய் தாவரத்துலேருந்து யங் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த பார்ட்டு மூலமாக கட் பண்ணி நிறைய பிளான்ட்டை க்ரோத் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரூட் ஏரியாவை கட் பண்ணிக்கலாம், ஸ்டெம் ஏரியாவை கட் பண்ணிக்கலாம், லீஃப் ஏரியாவை கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு ஸோ அதிலிருந்து அனதர் யங் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. பெற்றோர் தாவரத்திலிருந்து வேரையோ தண்டையோ இலையையோ ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ அதனுடைய பாகங்களை போத்துகளாக என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ ஒரு மதர் பிளான்ட் எடுத்துக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதான் மதர் பிளான்ட்னு வச்சுக்கோ. மதர் பிளான்ட் எடுத்துக்கிட்டு அந்த பிளான்ட்டினுடைய ரூட் ஏரியாவையோ ஸ்டெம் ஏரியாவையோ அல்லது லீஃப் ஏரியாவையோ எடுத்து அதை ஒரு தகுந்த மீடியாவில் அது வளருவதற்கு ஏற்ற ஒரு மீடியாவில் ஊடகத்தில் நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த பிளான்ட் எல்லாம் க்ரோத் ஆகிடும். நமக்கு அப்படி எந்த பிளான்ட் அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருந்தால் உடனே நமக்கு அதுக்கு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. எந்த பிளான்ட்டினுடைய ரூட் கட் பண்ணால் நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட். அண்டர்லைன் பண்ணிக்கோ, இது ஒன்று கேட்குறதுக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் எந்த பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டினுடைய ரூட்டை கட் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு மீடியாவில் நீ வச்சுன்னா நியூ பிளான்ட்டு வளரதை பார்க்க முடியும். ஒன்று. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங். ஸ்டெம்னா தண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணி அதுக்கு தேவையான ஒரு மீடியாவில் வச்சோ ஒரு ஊடகத்தில் வச்சோ அல்லது ஒரு பிளேஸில் வச்ச அப்படின்னாலோ ஸோ அங்கேருந்து நியூ பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். எந்தெந்த பிளான்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ், செகண்டு போகன்வில்லா, நெக்ஸ்ட்டு மோரிங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட். மோரிங்கா அப்படின்னு சொன்னால்
ஹைபிஸ்கஸ் நமக்கு தெரியும், செம்பருத்தி செடியினுடைய தண்டு பகுதியை கட் பண்ணி நம்ம ஒரு சரியான மீடியாவில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நியூ பிளான்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். மோரிங்கா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா முருங்கை மரம், முருங்கை ட்ரீ இருக்கு இல்லையா, முருங்கை ட்ரீ. ஸோ அது முருங்கை மரத்தை நீ கட் பண்ணி ஒரு சாயிலில் வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டா போதும். ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மரம் உருவாக அல்லது யங் பிளான்ட் உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது லீஃப் கட்டிங். எந்த பிளான்ட்டினுடைய லீஃபை கட் பண்ணால் நமக்கு யங் பிளான்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் பிகோனியா ப்ரையோஃபில்லம் அப்படிங்கிறது. ஆல்ரெடி ப்ரையோஃபில்லம் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். எங்கள் ப்ரையோஃபில்லத்தினுடைய லீஃப் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதனுடைய ஆப்பிக்கல் பார்ட்ஸில் அந்த மார்ஜின், லீஃப்னுடைய மார்ஜினில் ஒரு பட்டு உருவாகும். ஸோ இந்த பட்டு முதல் யங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ சாயிலில் விழுந்து நியூ பிளான்ட்டாக ஃபார்ம் ஆயிரும். அப்போது இலைகளில் கூட என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மேஷன். அந்த மெச்சூரான பேரண்ட் லீஃப்லேருந்து யங் லீஃப் உருவாகி ஸோ அந்த யங் லீஃபு க்ரோத் ஆகி ஸோ அகைன் அண்ட் அகைன் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா நிறைய வகையான பிளான்ஸை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இது ஒரு டைப். தாவரங்களுடைய தன்மையை பெருக்கிறதுக்கு, தாவரங்களுடைய விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு, அதிக எண்ணிக்கையை உருவாக்குறதுக்கு ஸோ இது முதல் மெத்தடாக ஃபார்ம் பண்ணிக்குது. என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங், போத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இது நிறைய பிளான்ட்டை உருவாக்குறதுக்கான முதல் டைப். சரி, ரெண்டாவது டைப்புக்கு தான். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் அப்படிங்கிறது. கிராஃப்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒட்டுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதோட அந்த கிராஃப்டிங்கை ஒரு பிளான்ட்டு 2 பிளான்ட்டு 3 பிளான்ட்டோட ஜாயின் பண்ணி ஒட்ட வைக்கிறதுல செகண்ட் டைப் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கிராஃப்டிங் அப்படின்னா ஒட்டுதல் அப்படின்னு சொல்கிறது. இது எத்தனை வகையில் ஒட்டுதல் முறையை கிராஃப்டிங் டைப்ஸை எத்தனை வகையாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ். ஒன்று பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங்க் கிராஃப்டிங், க்ரௌன் கிராஃப்டிங், வெஜ் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லி 5 வகையாக இதை பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பட் கிராஃப்டிங்னா என்ன? மொட்டு ஒட்டுதல். அப்போது பேரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிளான்ட்டோட மொட்டை, அதாவது நியூ பிளான்ட் எந்த பிளான்ட் வளரணுமோ அந்த பிளான்ட்டினுடைய மொட்டை ஒரு பேரண்ட் பிளான்ட்டனோட அட்டாச் பண்ணும்போது யங் பிளான்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படிங்கிற ஒரு முறை. ரெண்டாவது அப்ரோச் கிராஃப்டிங். அப்ரோச் கிராஃப்டிங் அப்படின்னா தமிழில் அணுகு ஒட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அணுகு ஒட்டுதல். அப்போது கணுக்கள் இருக்கும் இல்லையா, நோட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நோடுகிட்ட நம்ம அனதர் பிளான்ட்டை அட்டாச் பண்ணும்போது யங் பிளான்ட்டை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அப்ரோச் கிராஃப்டிங், அணுகு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு டங்க் கிராஃப்டிங். டங்க் அப்படின்னு சொன்னால் நா ஒட்டுதல். டங்குங்கிறது நம்ம எப்பயும் போல் உள்ளது தான், நாக்கு தான். அப்போ நா ஒட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் டைப்பு. அடுத்தது க்ரௌன் கிராஃப்டிங். க்ரௌன் அப்படின்னு சொன்னால் நுனி, டாப் ஏரியாவை தான் என்னன்னு சொல்லணும்னா க்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நுனி ஒட்டுதல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வெஜ் கிராஃப்டிங். வெஜ் அப்படின்னா ஆப்பு ஒட்டுதல். ஆப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிளான்ட்டு, ஸோ அந்த பிளான்ட்டினுடைய இடைப்பட்ட பகுதியில் இருந்து இன்னொரு வகையான பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய முறை தான் என்ன சொல்லணும்னா வெஜ் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் 5 முறைகள். ஒன்று பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங்க் கிராஃப்டிங், க்ரௌன் கிராஃப்டிங், வெஜ் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் அப்படின்னா என்ன? கிராஃப்டிங் அப்படிங்கிறது இன் திஸ் பார்ட்ஸ் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ். எத்தனை டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிறோம்? 2 வெவ்வேறான தாவரங்களுடைய பாகங்களை ஜாயிண்ட் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றா இணைச்சிட்டு அவை தொடர்ந்து ஒரே தாவரமாக வளர ஆரம்பிக்கும். அப்போது 2 வேறு வகையான பிளான்ட் எடுத்துக்கிறோம். அந்த 2 வகையான பிளான்ட்டு என்ன செய்ய ஆரம்பிக்க போகிறோம்னா இந்த கிராஃப்டிங், ஒட்டுதல் அப்படிங்கிற முறையில் 2ஐயும் ஒன்றா இணைக்க போகிறோம். அப்படி ஒன்றா இணைக்கும் போது நியூ டைப் ஆஃப் பிளான்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகக்கூடியதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? சரி, ஒன் ஆஃப் த 2 plants, the plant which is the contact with the soil is called stalk, and the plant used for grafting is called cyme. இங்கே 2 வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோக் அண்ட் சைம். ஸ்டோக் அண்ட் another name cyme.
ஸ்டோக் அண்ட் சைன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸோ அந்த ரெண்டு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோக் அப்படின்னா ரூட்டில் உருவாகக்கூடிய உட்டுக்கு தான், வேர்க்கட்டைக்கு தான் பேர் ஸ்டோக் அப்படின்னு சொல்கிறோம். சைன் அப்படிங்கிறது ஒட்டு தண்டு, எந்த பிளான்ட்டோட இணைக்கிறோமோ அந்த ஸ்டெம்மை தான், அந்த தண்டு தான் என்னன்னு சொல்லணும்னா சைன் அப்படின்னு சொல்லணும். ஸ்டோக் அப்படிங்கிறது தமிழில் வேர்க்கட்டை அப்படின்னு சொல்லணும். சைன் அப்படின்னு சொன்னால் ஒட்டுத்தண்டு அப்படிங்கிறது சொல்லணும். சரிங்களா? இப்போ 2 பிளான்ட் எடுத்துட்டோம். 2 பிளான்ட்டையும் ஒன்றா இணைக்கும் போது, 2 வேறு வேறு பிளான்ட் எடுத்துகிட்டு ஒன்றா இணைக்கும் போது ஒரே பிளான்ட் நமக்கு அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த 2 தாவரங்களுடன் தரையுடன் தொடர்புடைய தாவரம். இப்போ இதில் ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாயிலோட அட்டாச்சாக இருக்கும், தரையோட தொடர்புடையதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வேர்க்கட்டை, ஸ்டோக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனதர் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒட்டுதலுக்கு பயன்படுத்தப்படும் தாவரம். இந்த அனதர் பிளான்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ட் தான் என்னன்னு சொல்லணும்னா சைன், ஸ்டோக் அண்ட் சைன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? ஸோ அப்போது இந்த டைப்பில், அதாவது கிராஃப்டிங் ஒட்டுதல் அப்படிங்கிற டைப்பில் 2 பிளான்ட் வேணும். அந்த ஒரு பிளான்ட் எப்படி உள்ளதாக இருக்கணும், சாயிலோட அட்டாச்சாக, ரூட்டு வந்து சாயிலோட அட்டாச்சாக இருக்கிறதுனால அது ஸ்டோக் பார்ட் அப்படின்னு சொல்லியும், சைன் பார்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ரூட்டோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய பிளான்டோடைய பக்கத்தில் இதை ஜாயின் பண்ணி இருக்கிறதுனால இதுக்கு பேர் சைன் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள், ஸோ இப்படி கட்டிங் மூலமாக, இந்த கிராஃப்டிங் மூலமாக இந்த மாதிரி மெத்தடில் வளரக்கூடிய ஒரு சில வகையான பிளான்ட்டோட நேம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரஸ் அப்படின்னு சொன்னால் எலுமிச்சை, மேங்கோ, ஆப்பிள். ஸோ இதில் இது என்ன இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக அதனுடைய ஸ்டோக் பார்ட் வேர்க்கட்டை சாயிலில் இருக்கும், அதோட இணைஞ்சு இன்னொரு டைப் ஆஃப் பிளான்ட்டை அட்டாச் பண்ணும்போது, சரிங்களா, இணைப்பை ஒட்டுதல், அதாவது இணைப்பை அட்டாச் பண்ணக்கூடிய முறையில் இன்னொரு வகையான பிளான்ட்டை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிராஃப்டிங் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம 5 வகையாக பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு எப்படி பட்டை கிராஃப்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு எப்படி கிராஃப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். பட்டு கிராஃப்டிங், a T-shaped incision is method in the stalk and the bark is lifted. இப்போ என்ன பண்ணணும், ஒரு பிளான்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேங்கோ பிளான்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. அந்த மேங்கோ பிளான்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் டீ ஷேப்பில், அதனுடைய வேர்க்கட்டையில், அந்த வேர்க்கட்டை டீ டைப்பில் ஒரு கீரலை ஏற்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் இருக்குது, இது வந்து எப்படி இருக்குன்னா, இதனுடைய ரூட் பகுதி சாயிலோட அட்டாச்சாக இருக்குது. இதனுடைய ஒரு பகுதியை என்ன பண்ணணும்னா டீ ஷேப்பில் ஒரு கீரலை ஏற்படுத்திக்கிறோம், ஒரு கட்டியை ஏற்படுத்திக்கிறோம். ஸோ ஏற்படுத்தின பிறகு இந்த மரப்பட்டை என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல டீ ஷேப்பில் ஒரு காயத்தை ஏற்படுத்தும் போது இதனுடைய மரப்பட்டை கொஞ்சம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், மேலே தூக்குன மாதிரி இருக்கும். சரியா? இந்த கட்டையுடன் சேர்ந்த ஒட்டுத்தண்டு. இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு வகையான ஒரு தண்டை உள்ளே வைக்கிறோம். இப்போ ஆல்ரெடி ஒரு நல்ல லாங்கான ஸ்டோக்கில் இன்னொன்று என்ன பண்ண போகிறோம், சைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுத்தண்டை வச்சுக்கிட்டு, ஸோ அந்த மொட்டு கீரலில் பட்டை, இந்த பட்டைக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மொட்டை வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மொட்டை வைக்கும்போது இது சரியாக ஒரு டேப்பை பயன்படுத்தி இது ஃபுல்லாக இது ஒரு ஸ்டோக் பிளான்ட், இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வகையான சைன் பிளான்ட்டு, இந்த கேப்பில் டீ ஷேப்பில் ஒரு இன்சிஷன், ஒரு கட்டிங்கை ஏற்படுத்தி அதுக்குள்ள அந்த மொட்டை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு டேப் போட்டு சுற்றி விட்டுட்டோம்னு சொன்னால் நியூ பிளான்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இந்த மெத்தட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த மெத்தட் தான் என்னென்னு சொல்லணும், பட் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ரோச் கிராஃப்டிங். செகண்ட் டைப் என்ன சொல்லணும், அப்ரோச் கிராஃப்டிங். அப்ரோச் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அணுகு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன் திஸ் மெத்தட் போத் த சைன் அண்ட் ஸ்டோக் ரிமைன் ரூட்டட். த ஸ்டோக் இஸ் grown in a part and it is brought close to the sign. Both of them should have the same thickness. A small slice is cut, but both under the cut surface the brought near and tied together and held by a tape. After 1 to 4 weeks, the tip of the stalk and base of the sign are cut off and detached to the ground in a separate part. சரியா? ஸோ என்னங்கிறத சொல்கிறேன் பாரு. செகண்ட் டைப்பில் அப்ரோச் கிராஃப்டிங்னா வேர்க்கட்டை,
இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிளான்ட் ஸ்டோக்கும் சரி இந்த சைனும் சரி ரெண்டுமே வேரோட இருக்கிற மாதிரி இருக்கணும் சாயில ரெண்டுமே. அப்போ ரெண்டு பிளான்ட் எடுத்துக்கிறோம். என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பிளான்ட்டை எடுத்துக்க போகிறோம். இந்த ரெண்டு பிளான்ட்டுமே ஒரு ஸ்டோக்காக இருக்கட்டும் சைனாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே என்ன இருக்கணும்னா சாயிலோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய ரூட் இருக்கணும். ரூட் இருக்குது சரியா. ஸோ இப்போது ஒரு பிளான்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ரூட் இருக்குது, ப்ளஸ் இது எதில் வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு பாட் இருக்கும் இல்லையா, செடி தொட்டி இருக்கும் இல்லையா, அந்த தொட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு பிளான்ட்டையும் அடுத்தது இன்னொன்று சாயில் இருக்கிற மாதிரி ஒரு பிளான்ட்டையும் எடுத்துகிட்டு இப்போ இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய பிளான்ட்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்டோட சேர்த்து இந்த ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை ஒன்றா இணைச்சு இதை ஒரு டேப் போட்டு என்ன பண்ணிடணும் கட்டிடணும். ஸோ கட்டின பிறகு 1 to 4 weeks அதாவது 1 to 4 வாரங்களுக்கு பிறகு இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டோக்குடைய பிளான்ட்ல ஸ்டோக்குடைய பகுதியில் இருந்து ஸோ அடுத்தது இதுலேருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கலாம் இன்னொரு வகையான நியூ பிளான்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடியும். இந்த ஸ்டோக் பிளான்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கவ மாதிரி இருக்கும். ஸோ இந்த கவர் மாதிரி இருக்கக்கூடியது தொட்டி இருக்கக்கூடிய செடியையும் இதையும் ஒன்றா இணைச்சிட்டோம். இப்போ ஆல்ரெடி இதில் ரூட் இருக்குது, இதில் எந்த விதமான லீஃபும் அட்டாச் ஆகலை வளரல. இப்போ அது ரெண்டும் இணைக்கும் போது இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிளான்ட் அப்படியே செப்பரேட் ஆகும். இந்த எந்த பிளான்ட்டை டேப் போட்டு நம்ம கட்டிடணுமோ 1 to 4 weeksக்கு பிறகு இதில் பிளான்ட் க்ரோத் ஆகிறத நம்மளால் என்ன செய்ய முடியுமா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் அப்ரோச் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங் கிராஃப்டிங். டங் கிராஃப்டிங் அப்படின்னா என்ன, a sign and stalk having the same thickness is cut obliquely and the sign is fit into the stalk and bound the tape. அதாவது ஒரே பருமனுடைய நல்லா திக்காக இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுத்தண்டு அல்லது வேர்க்கட்டையை சாய்வாக வெட்டி ஓட்டுத்தண்டையும் வேர்க்கட்டையும் டேப்பை பயன்படுத்தி ஒட்டணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டு தண்டு எடுத்துக்கிறோம். ஒன்று ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்க்கட்டையையும் அடுத்தது சைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையான தண்டையும் ஒன்றா இணைச்சு ரெண்டு பேரும் ரொம்ப திக்காக இருக்கணும். ஸோ அதிலேருந்து என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்து ரெண்டையும் ஒன்றா டேப் போட்டு கட்டிட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு யங் பிளான்ட்டை உருவாக்குறதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் என்ன பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டங் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் கிராஃப்டிங். கிரவுண்ட் கிராஃப்டிங் அப்படின்னு அர்த்தம் நுனி ஒட்டுதல் அப்படின்னு அர்த்தம். when the stalk is large in size, sign or cut into wedge shape and or inserted on the slits or clips of the stalk and fixed in position using graft weights. அதாவது நுனி ஒட்டுதல் அப்படின்னா வேர்க்கட்டைங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டாக் சொல்லுவோம். இது அளவில் பெரியதாக இருக்கும்போது ஓட்டுக்கட்டைகள் ஆப்பு வடிவத்தில் வெட்டப்படுவது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கட்டையே எடுத்துட்டு இது என்ன பண்ணுறேன்னா இடையில ஒரு ஆப்பு வடிவத்தில் இந்த கட்டை நல்லா ஸ்டாக் எடுத்துட்டு இதனுடைய இடைப்பட்ட பகுதியில் நல்லா பெருசாக கட் பண்ணிக்கும் சரிங்களா. சரி, கட் பண்ண பிறகு வேர்க்கட்டையில் உண்டாக்கப்பட்ட பிளவில் அல்லது பள்ளத்தில் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லினா இன்னொரு வகையான சைனை இதுக்கு இடையில கொண்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு பேர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், வேர்க்கட்டை. ஸோ இதுக்கு இடையில எதை உருவாக்கணும், சைனை உருவாக்கணும் சரிங்களா. இப்போ சைனை உருவாக்கின பிறகு நிலையான ஒட்டுதல் மெழுகு பயன்படுத்தி நிலைநிறுத்தப்படுகிறது. இப்போ இந்த கட்டைக்கும் மேலேயும் இந்த கட்டைக்கு கீழே இல்லை இடையில இருக்கக்கூடிய கேப்பில் தான் இன்னொரு வகையான பிளான்ட் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அப்படி அட்டாச் பண்ணும்போது எதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த சைன் சரியாக ஸ்டாண்டர்டாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேக்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, மெழுகை யூஸ் பண்ணி. ஸோ மெழுகை யூஸ் பண்ண பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதில் இருந்து நியூ பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. இது வந்து 4th மெத்தட். 5th மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஜ் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. வெஜ் கிராஃப்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆப்பு ஒட்டுதல். வெஜ் கிராஃப்டிங் மீன்ஸ் ஆப்பு ஒட்டுதல் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன,
In this method, a slit is made in the stalk or the bark is cut. A twig of sign is inserted and tightly bound so that the cambium of two as joint. அதாவது அடுத்த மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்பயும் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு ஸோ இதையும் என்ன செய்யணும், இடையில தான் கட் பண்ணும். இடையில கட் பண்ணின பிறகு ஸோ இதுக்கு நடுவில் ஒரு டேப் போட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா டைட் பண்ணுறாங்க. மரப்பட்டையிலேருந்து மரப்பட்டையை ஃபுல்லாக எடுத்துட்டு ஸோ அந்த அதுக்கு நடுவில் இன்னொரு வகையான ஒரு குச்சியை சொருகி ஸோ அதை உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அதாவது இருக்கிறவங்களுடைய ஒவ்வொரு பட்டையிலையும் பார்க்கையும் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேம்பியம் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கேம்பியம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இந்த கேம்பியத்திலிருந்து நியூ பிளான்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லாஸ்ட் மெத்தட் அதாவது வெஜ் கிராஃப்டிங் ஆப்பு வடிவ கிராஃப்டிங் மெத்தடை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது வேர்க்கட்டையில் துளை அல்லது மரப்பட்டையில் வெட்டு ஏற்படுத்தப்படுறாங்க. ஸோ ஒட்டு தண்ணினுடைய குச்சி கிளையை இதில் சொருக செய்து உறுதியாக இணைச்சிட்டு 2 கேம்பியமும் ஒன்னோடு ஒன்று இணைச்சி அதுலேருந்து நியூ பிளான்ஸை ஃபார்ம் பண்ணுற முறை தான் வெஜ் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லேயரிங். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது கிராஃப்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயரிங் அப்படின்னு சொல்லுவோம். லேயரிங் அப்படின்னா என்ன, பதியம் போடுதல். இந்த பதியம் போடுதல் நமக்கு தெரியும். எப்படி பார்த்தீங்கன்னா ரோஸ் குச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் அந்த டங்க் அதாவது மாட்டு சாணம் இருக்கும் இல்லையா, அந்த சாணத்தை மேலே வச்சு ஸோ அதை பாதி ஸ்டெம்னுடைய கட்டிங்லேயோ ஸ்டெம் கட்டிங்கில் என்ன செய்வோம்னா அந்த சாணத்தை வச்சு ஸோ அதிலிருந்து நியூ அதாவது க்ரோத்தை உருவாக்கி வளர்ச்சியை உருவாக்கி பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணுறத நம்ம என்னென்னு சொல்லணும்னா லேயரிங் பதியம் போடுதல் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. மவுண்ட் லேயரிங் அப்படின்னு ஒரு டைப்பும், இன்னொன்று ஏர் லேயரிங் அப்படின்னு சொல்லி 2வது டைப். மவுண்ட் லேயரிங் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா மண்ணை வச்சுக்கிட்டு மண்ணின் மூலமாக பதியம் போடுதல் அப்படிங்கிறது. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் லேயரிங் அப்படிங்கிறது காற்றின் மூலமாக பதியம் போடக்கூடிய முறை தான் நம்ம லேயரிங் அப்படின்னு சொல்லுவோம். In this method, the stem of a parent plant is allowed to develop roots which are still intact. When the root develops, the rooted part is cut and planted to grow is நியூ பிளான்ட். எக்ஸாம்பிள் பிளான்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பதியம் போடுதல்னா என்ன, பெற்றோர் தாவரத்தில் ஒரு பேரண்ட் பிளான்ட் எடுத்துக்கிட்டு அதனுடைய தண்டை மற்ற தாவரத்தோடு ஒட்டி இருக்கும்போது அதிலிருந்து வேர்கள் தோன்றி ஸோ வேர்கள் தூண்டுற அளவுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் நடந்து புதிய தாவரத்தை உருவாக்கும். இந்த வேர் தோன்றின பிறகு எந்த இடத்துல வெட்டணுமோ அந்த வெட்டக்கூடிய பகுதிகளில் லீஃப் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் க்ரோத் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா பார்ட்டும் அந்த நியூ பிளான்ட்டில் ஃபார்ம் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னு சொன்னால் பதியம் போடுதல். எந்தெந்த பிளான்ட்டில் பதியம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இக்ஸோரா அண்ட் ஜாஸ்மினம் அப்படிங்கிறது. இக்ஸோரா அண்ட் ஜாஸ்மினம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டில் இந்த லேயரிங் முறையில் நியூ பிளான்ட்ஸ் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். இது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மவுண்ட் லேயரிங் அப்படிங்கிறது, இன்னொன்று ஏர் லேயரிங். மவுண்ட் அப்படின்னா என்ன, மண்முட்டு பதியம் போடுதல். இன்னொன்று ஏர் லேயரிங்னா காற்று மூலமாக பதியம் போடுதல். மண்முட்டு மூலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம். அந்த பிளான்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பிளான்ட்டாக இருக்கும், நெகிழ்வுத்தன்மையுடைய அல்லது ரொம்ப ஸ்டிஃப்லெஸ் ஸ்டெம்மாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நெகிழ்வுத்தன்மையுடைய ஒரு கிளை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு வகையான ஸ்ட்ராங்கான ஒரு பிளான்ட்டு அந்த பிளான்ட்டோட இணைச்சிட்டு ஸோ அந்த பிளான்ட்டோட என்ன பண்ணுறாங்கன்னா இணைக்கிறாங்க. இப்போது இந்த ஸ்டிஃப்னஸ் பிளான்ட்டினுடைய ஒரு பார்ட்டை எங்கே கொண்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிலோட கொண்டு வந்துடுறாங்க, மண்ணில் கொண்டு வந்து அப்படியே அட்டாச் பண்ணிடுறாங்க. ஸோ அட்டாச் பண்ண பிறகு என்ன செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் அப்படியே தனியாக கட் ஆகிடும். இதில் ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க இந்த பிளான்ட்டை மண்ணில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, பதியம் போட்டிருக்காங்க. இப்போது இந்த பிளான்ட் ஒரு தாவரமாகவும் பதியம் போட்ட பகுதியிலிருந்து இந்த லேயரிங் பார்ட்லேருந்து இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் இன்னொரு பிளான்ட்டாகவும் க்ரோத் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு முறையில் என்ன செய்கிறாங்கன்னா
லேயரிங் உருவாக்குறாங்க. இந்த முறைக்கு தான் என்ன பேர்னா மவுண்ட் லேயரிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ மவுண்ட் லேயரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட் பிளான்ட்டு, அந்த பேரண்ட் பிளான்ட் கொஞ்சம் எப்படி இருக்கணும்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், நெகிழ்வுத்தன்மையோட இருக்கணும். அதில் ஒரு ஸ்டெம் ஏரியாவை சாயிலில் வச்சுட்டு, ஸோ அந்த சாயில் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வளர்ச்சி உருவாக்குறாங்க. சாயிலிருந்து உருவாக்கப்பட்ட பிளான்ட் நியூ பிளான்ட்டாகவும், ஸோ மற்ற பிளான்ட்டும் இன்னொரு அனதர் பிளான்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு முறை. செகண்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் லேயரிங் அப்படின்னா என்ன, இதில் இதுலேயும் அதே போல் ஒரு ஸ்ட்ராங்கான பிளான்ட், இங்கே ஃப்ளெக்சிபிள் பிளான்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏர் லேயரிங்க்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான பிளான்ட் இருக்குது, எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ராங்கான பிளான்ட்டில் நிறைய வகையான ஸ்டெம் ஏரியா இருக்கும் இல்லையா, கிளைகள் பகுதி இருக்கும் இல்லையா, பிரான்ச்சஸ். ஸோ அந்த பிரான்ச்சில் ஏதாவது ஒரு பகுதியை கொஞ்சம் என்ன செஞ்சிடறாங்கன்னா செதுக்கி விட்டுறாங்க. ஸோ செதுக்கி விட்டுட்டு இந்த பகுதியில் ஹார்மோனை கொண்டு வராங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த இப்போ ஆல்ரெடி க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிளான்ட்டில் க்ரோத்தை உருவாக்குறது அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஹார்மோன் தான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பகுதியை செதுக்கி விட்டதுனால இங்கே அந்த வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி ஹார்மோனை அதிகமாக என்ன செய்கிறாங்கன்னா இந்த செதுக்கி விட்ட பகுதியில் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வளர்ச்சி ஹார்மோனை அதிகமாக சேர்க்கும்போது இந்த வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சேர்த்துட்டு இந்த பகுதியை நல்லா ஃபுல்லாக மண் போட்டு ஃபுல்லாக அடைச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த பிரான்ச் என்ன பண்ணிட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டைப்புக்கும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் பிரான்ச் எப்படி இருக்குன்னா வேறு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதியை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வளர்ச்சி ஹார்மோன் க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிறது கட் பண்ணும்போது தடைப்படுது. ஸோ அப்போ அதுக்கு தடுக்காமல் இருக்கணும், க்ரோத் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதியில் சாயிலை கொண்டு ஃபுல்லாக பூசி விட்டுறாங்க. ஸோ அப்போ ஈரப்பதமான ஒரு மண்ணை நல்லா அந்த பகுதியை மூடிட்டு ஒரு பாலித்தீன் கவர் கொண்டு என்ன செஞ்சிடறாங்கன்னா இந்த கட் பண்ண ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. 2 to 4 months 2 to 4 months 2லேருந்து 4 மாதத்துக்கு பிறகு இந்த கிளையிலிருந்து, ஸோ இப்போ எந்த இடத்துல மண் போட்டு பாலித்தீன் கவர் போட்டு கட்டி வச்சுருந்தோமோ அந்த இடத்துலேருந்து என்ன உருவாக ஆரம்பிக்குதோ ரூட் உருவாக ஆரம்பிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த ரூட்லேருந்து என்ன செய்ய ஆரம்பிக்குன்னா ரூட்லேருந்து ஸ்டெம் உருவாகும். இந்த ஸ்டெம்லேருந்து திரும்பவும் என்ன உருவாகும், லீஃப் உருவாக ஆரம்பிக்கும். அப்போது ஆல்ரெடி இது பேரண்ட் பிளான்ட்டு தான். நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெச்சூரான ஒரு பிளான்ட்டு அதனுடைய ஸ்டெம் ஏரியாவில் சாயில் அண்ட் பாலித்தீன் கவரை வச்சுக்கிட்டு ஸோ அதன் மூலமாக ஹார்மோனை செலுத்தி நியூ பிளான்ட்டினுடைய க்ரோத்தை நம்ம என்ன பண்ண முடியும், ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு வகையான டைப். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். பாரம்பரிய முறைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பாரம்பரிய முறைகளில் 3 வகையை பிரிச்சுக்கிறோம். அதாவது கட்டிங், போத்துகள் அப்படின்னு சொல்கிறது, ரெண்டாவது கிராஃப்டிங் அப்படிங்கிறது. கிராஃப்டிங் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒட்டுதல் அப்படிங்கிறது. அடுத்தது லேயரிங் அப்படின்னு சொன்னால் பதியம் போடுதல். இந்த 3 முறைகளில் தாவரங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதிகப்படியான தாவரம் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட். அதாவது கன்வென்ஷனல் மெத்தடினுடைய நன்மைகள். ஸோ இப்படி நம்ம பிளான்ட்டை க்ரோத் பண்ணுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்க ஒரு 5 points கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் மெத்தட், கன்வென்ஷனல் மெத்தட். அதாவது இந்த கன்வென்ஷனல் மெத்தடிலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமைகளும் இருக்குது. அந்த தீமைகள் அப்படிங்கிறது 2 points கொடுத்துருக்காங்க. எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். அதாவது எந்த விதமான ஒரு கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் அதில் என்ன இருக்கணும்னா நன்மைகள் நமக்கு அதிகமாக இருக்கணும், தீமைகள் எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்கணும். நன்மை தீமைகளோடு இருக்கும்போது தான் அந்த கண்டுபிடிப்புகள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ அதே போல் தான் கன்வென்ஷனல் மெத்தட் ஓரளவுக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சிலது டிஸ்அட்வான்டேஜாக கூட இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மாடர்ன் மெத்தட். ஸோ இந்த மாடர்ன் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் இருக்குது. மைக்ரோ ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது மைக்ரோ ப்ரொபகேஷன் அப்படின்னு சொன்னால் நுண்பெருக்கம்.
அதிகப்படியான விளைச்சலை உருவாக்கக்கூடியது தான் மைக்ரோ ப்ரொபகேஷன். இதுலேயும் என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு, நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு. இந்த மாடர்ன் மெத்தடு வரைக்கும் என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாடர்ன் மெத்தடை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் செக்ஷுவல் மெத்தடு ஃபார்ம் ஆகிடும், உருவாயிடும். ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தடை பற்றியும் டிஸ்அட்வான்டேஜஸ் கன்வென்ஷனல் மெத்தட் மாடர்ன் மெத்தடை பற்றியும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.